அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடுவில் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். மேக்ஸிமம் 90% இதில் சில்வர் காயினு, குட் கண்டிஷனான காயினு, கொஞ்சம் ரேர் காயினு. காயினை பாருங்கள், அதனோட விலையவும் பாருங்கள். கட்டும்னா வாங்குங்க, கட்டலைன்னா விட்டுருங்க. ரைட்டா? வாங்க காயினு போவோம். சார்ஜ் 5th சில்வர் காயினு குவார்ட்டர் ரூபி 1500 ரூபா. 1913. இது ரேர் இயரு. இந்த வருஷத்தில் அந்த காயின் கிடைக்க மாட்டேங்குது. காயினுக்கு பின்புறம் சார்ஜ் 5th கிங் எம்பரர். ஆஃப் ரூபி அதே ரேட்டு தான். 1933 ரேர் இயரு. காயின் நல்ல குட் கண்டிஷனான காயின். 1500 ரூபீஸு. பின்னாடி பார்த்துக்கோங்க. சிலோன் காயின் சில்வர் சார்ஜ் 6th 10 cent 1941 400 ரூபா. பின்புறம் பார்த்துக்கோங்க. சிலோன் காயின் சில்வர் 50 cent சார்ஜ் 5th. இங்கிட்ட சதம் அப்படின்னு எழுதியிருக்கும் தமிழில். இந்த பக்கம் சிங்கள மொழியிலையும் சதம்னு எழுதியிருக்கும். 1922 வெரி ரேர் காயின். 1500 ரூபீஸ். வெள்ளி நாணயம். பின்னாடி காமிச்சு கொடுங்க. ஒரு ஆஃப் ஆனால் 1954 மும்பை மிண்டு காலை உருவம் பொறிக்கப்பட்டது. 500 ரூபா ஒரு காயின். இதெல்லாம் ரேர் கேட்டகரியில் உள்ளது. சார்ஜ் 5th 1913 சில்வர் காயினு 1500 ரூபா. காயினை பார்த்துக்கோங்க. இதிலே குவார்ட்டர் ரூபி இதே விலை தான், ஆஃப் ரூபி இதே விலை தான், 1 ரூபியும் இதே விலை தான். ஸ்ட்ரைட் செட்டில்மெண்ட் சார்ஜ் 5th 1926 5 cent 850 ரூபா. இந்த பீரியடில் நாணயம் எல்லாமே வெள்ளி நாணயங்கள். நாணயத்தை பார்த்துக்கோங்க. இதில் எழுதியிருக்கும் ஸ்டேட் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு. மலையா அப்படின்னு எழுதியிருக்கும். 5 cents 1926. 20 or 26 கொஞ்சம் சூம் பண்ணி பார்ப்போமா? மலேயா அண்ட் பிரிட்டிஷ் பொர்னியோ 400 ரூபா. 1953 விக்டோரியா மகாராணிக்கை 2ஆம் எலிசபெத்தினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. மலேயா அண்ட் பிரிட்டிஷ் பொர்னியோ 1953. ஹைதராபாத் சில்வர் காயின் சார்மினார் கோபுரம் பட்டது. குவார்ட்டர் ரூபி 1800 ரூபா. நாணயத்தோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. மலேயா காயினு உள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் கமிஷனர் ஆஃப் கரன்சி மலேயா 1950 250 ரூபா. சார்ஜ் 6th 1943 ஆஃப் ரூபி 700 ரூபீஸ். இந்த பக்கம் பார்த்துக்கோ. வெள்ளி நாணயங்களை அப்புறம் முன்னும் பின்னும் பார்த்துக்கோ. சிலோன் காயின் சில்வரு 25 cent 1921 சார்ஜ் 5th 1000 ரூபீஸ். பின்னாடி பாருங்கள். ஆஃப் அணா 600 ரூபா. 1955 ரேர் மின்ட்டு. யூஎன்சி காயின் க்ளீனாக இருக்கும். எந்த விதமான சேதாரம் இல்லாமல் இருக்கும். ஒன்றும் பின்னும் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காயினை பார்த்துக்கோங்க. 54 கொல்கட்டா மின்ட்டு 500 ரூபா. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க.
ஆஃப் அண்ணா 47, இது 100 ருபீஸ் தான். ஒரு ரஷ்யன் காயின் 500 ரூபா, 1941 to 45 செகண்ட் வேர்ல்டு வாரினுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய வகையில் இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. சிசிசிபி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நட்சத்திரம், அறுவாள் சுத்தியல், சுதந்திர தேவி சிலை மாதிரி கையில் வாளோட ஒரு சிலை, மேலே எழுதிக்க பாருங்க வேர்ல்டு வார் 2 விக்டரி காயின் சொல்லி. ரஷ்யா சிசிசிபின்னு போட்டிருக்கோம். 1 ரூபி, ரூபிள் அல்லது ரூபிள். அதில் வெயிட்டான காயின், பெரிய காயின். இதனோட ரேட் வந்து 500 ரூபா. வெரி ரேர் கலெக்ஷன் காயின். சார்ஜ் 6th 1 ரூபி 1940, 900 ருபீஸ். பின்னாடி போகும். காயின் எல்லாம் குட் கண்டிஷனான காயின். பின்னாடி பார்த்துக்கோங்க. யூஎன்சி காயின். சார்ஜ் 5th கிடையாது, இது 6th 1940. ஒரு 0 போட்டுருவோம். ஒரு 0ல் ஒரு 1 போட்டுருவோம். சார்ஜ் 6th 900 ரூபா தான். பேனாவை பக்கத்துலேயே வச்சுக்கிறது. பேனா, லென்ஸு, ஸ்டேப்லரு, எடை மிஷின்னு. இது என்னது? 100 ரூபா. ஆஃப் அண்ணா இது. சார்ஜ் 1940, 900 ரூபா. காயினை பார்த்துக்கோங்க. காயினுக்கு தக்கனது ரூபா. 1945, 900 ரூபா. காயினை பாருங்கள். 1944, 900 ரூபா. இவ்வளோ கண்டிஷனாக கிடைக்க மாட்டேங்குது. காயின் கிடைக்குது, இவ்வளோ கண்டிஷனாக கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கடுத்து இந்த மலேயா காயின். சார்ஜ் 6th 5 cent, 500 ரூபா. 1948 உள்ளது. சார்ஜ் 6th. இது ஒரு ஆஃப் ஆனால் வெறும் 100 ரூபா தான். இது ஹிந்து டைனாஸ்டி அல்லது ஒஹிந்தா டைனாஸ்டி அல்லது காபுல் ஷாஹி டைனாஸ்டி. இதுக்கு பேர் பிராமின் வம்சம் அல்லது ஃபுல்லாக ஹிந்து வம்சம். முன்பக்கம் வந்து குதிரையில் ஒரு வீரன் போகிறது மாதிரி முன்பக்கம் ஒரு வரைபடம். இவங்க வந்து குதிரை மாதிரி வரையாமல் அந்த கோடாக கால்களை விட்டு அந்த குதிரை வரைதிலேயே ஒரு எழுத்துக்கெல்லாம் எழுதிடுவாங்க. நமக்கு இந்த திருக்குறுங்குடின்னு ஒன்று இருக்குது, திருநெல்வேலி பக்கத்தில், அந்த மாவட்டத்தில் வள்ளியூர் பக்கத்தில் ஒரு கோயில். ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில். அங்கே போனீங்கன்னா மேலே யானை, குதிரை எல்லாம் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பல்வேறு வகையான பறவைகள் அதில் பொறிச்சிருக்கும். அந்த பறவைகளுடைய மொத்த உருவமாக யானை தெரியும், குதிரை தெரியும், நந்தி தெரியும். அந்த மாதிரி அதுமாதிரி இதில் எழுத்துக்கள் தெரியுது. ஆனால் இது வந்து குதிரை. பின்பக்கம் அந்த ஹிந்து சாயி வம்சத்தினுடைய எழுத்துக்கள், முத்திரைகள். இது குதிரைங்கிறத நான் புரிஞ்சுக்கிடுவேன். ஆனால் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தான் இது எனக்கு தெரியல. இதுதான் குதிரையினுடைய கால்கள், இது குதிரையினுடைய முகம், இது குதிரையினுடைய உடம்பு. குதிரைக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற மாதிரி கணக்கு. இதெல்லாம் ஒரு மொழியிலேயே அந்த குதிரையை வரைஞ்சி அப்படி வெளியிட்டிருக்காங்க. இந்த நாணயத்துக்கு பிறகு சமந்தா தேவ் காயின். ஏற்கனவே ஒரு செப்பு நாணயம் நான் வெளியிட்டிருந்தேன் என்னுடைய பதிவில். இது வந்து சில்வர் காயின், வெள்ளி நாணயம். வெரி வெரி ரேர் காயின். காபுல் ஷாஹி அல்லது ஹிந்து ஷாஹி அல்லது ஒஹிந்தா டைனாஸ்டி வெள்ளி நாணயம். 1850 ரூபா. இதனுடைய வரலாறு வேணும்னாலும் நான் தாரேன் உங்களுக்கு. தனியாக ஒரு பிரிண்ட் எடுத்துலாம் தர மாட்டேன். உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவேன், நீங்கள் அங்கே பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இது சம்மந்தமாக ஒரு 2 பக்கத்துக்கு ஏற்கனவே ஒரு கட்டுரை நான் வச்சுருக்கேன். 964 to 1001 பீரியடில் வெளிவந்த சமந்தா தேவ் காயின். ஏற்கனவே செம்பு நாணயம் வெளியிட்டிருந்தேன்.
இப்போ அது விற்றுருச்சு, அது வாங்கிட்டாங்க. ஒஹிந்த டைனாஸ்டி வேணும்சான்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இந்த டைனாஸ்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் ஒரே ஒரு காப்பரும் ஒரே ஒரு சில்வர் இருந்துச்சு. காப்பர் அன்னைக்கு போயிடுச்சு, இது சில்வர். காப்பரும் இதே விலைக்கு தான் போச்சுன்னு நினைக்கேன். இது வெள்ளி நாணயம் இதை விட அதிகமான விலை கொடுக்கணும், கிடைக்காது. நான் அதே விலையை போட்டு வச்சுட்டேன். அதுவும் போக இன்னொன்று, அந்த 5 ரூபா காப்பர் காயின் இருக்கா, அது எல்லாமே 8 கிராம் டு 9 கிராமுக்கு உள்ளே இருக்கும். 8.5, 8.45, 8.80, 8.86, 8.90 சொல்லி. அதில் சில பதிவில் ஒருத்தருடைய சேனலை நான் பார்த்தேன். 9 கிராமுக்கு மேலே 12 கிராம் 11 கிராம் வரைக்கும்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் சில நாணயங்களை எடை மிஷின் வச்சு நான் வெயிட் போட்டேன். அப்படி வெயிட் போட்டதில்லை, இந்த நாணயங்கள் எல்லாமே 9 கிராமுக்கு மேலே இருக்குது. இந்த நாணயங்கள் எல்லாமே சரியாக 9 கிராம் அல்லது 9.1, 9.2, 9.11 அந்த மாதிரி 9 கிராமுக்கு மேலே உள்ள நாணயங்கள் இது. 9 கிராமும் அல்லது 9 கிராமுக்கு மேலும் உள்ள நாணயங்கள் இது. ஒரு 1000 காயினில் சர்ச் பண்ணி ஒரு 10, 20, 15 காயின் கிடச்சிருக்கு. 1000 காயினில். அது மாதிரி மேலே உள்ள அந்த ட்ரிம் வெரைட்டிஸும் ஒரு 4 காயின் கிடச்சிது. ட்ரிம்மு மேலே இந்த பூவே இல்லாதது. இந்த அளவுக்கு டிஸ்டர்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள். 0வா, இந்த நாணயத்தினோட வெயிட் வந்து 9 கிராமும் 9 கிராம். ஒரு பாயிண்டை கூட குறைச்சிருங்க. 9 கிராம். இந்த நாணயத்தினுடைய எடை வந்து 8.60. இது அதோடு மிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து எரர் காயின்னா என்னென்னு தெரியல, தனியாக வச்சுக்கிடுவோம். 9.1 அந்த 1 கழிச்சிருங்க. 9 கிராம் இருக்கா. எல்லா நாணயமே 8.50, 8.60 தான் இருக்கும். இன்னும் 1 குறைக்கட்டும். 9.1 9 கிராமுக்கு மேலே இருக்கா. 8.87. 87லாம் வேண்டாம், அங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் வேறு ஏதாவது எரர் இருக்கும், அதுக்காண்டி வச்சுருப்பேன் கிட்ட. 9.22 இருக்கு பாருங்க. எவ்வளோ வெயிட் அதிகம். 9.22. ஒம்பது கிராம் இருந்துச்சு, இப்போது இந்த 9 வந்துருச்சா. இது எல்லாமே எடை ஓட்டு வச்சேன், பொழுது போகணும்ல. 9 கிராம். ஒம்பது தான் இது. 9.1 ஒரு பாயிண்ட்டு குறையும். 9 ஃபேன் காற்றுக்கு ஒரு பாயிண்ட்டு குறையும் கூடும். 9.2 ஒன்றே ஒன்று தான் 9.25 எதாவது இருந்துச்சு. மற்றெல்லாம் 9 கிராமுக்கு மேலே உள்ள காயின். 9.17 இருக்கு பாருங்க. இது 9 கிராம் தான், ஒரு பாயிண்ட் அந்த இதில் குறையுது. 9.3. 9.2. 9.11. 9.99. 9.9 தான். 8.52. இது தனியாக வச்சுருவோம். 9. வருதா. 9.2.
9.1 கடைசி காயின் 9 கிராம், 9 கிராம் எல்லாமே 9 கிராம். இது வந்து ஒரு 2000 காயினில் வந்து ஒரு 15 காயின் கிடச்சிது. 2000 காயினில். மற்றது எல்லாமே 8 பாயிண்ட் தான். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.